அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் ஒருவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே தீர்மானிக்குது, பிறப்பு முதல் இறப்பு வரை. ஆனால் இது எவ்வளோ கோடிகளுக்கு அதிபதி, எவ்வளோ பெரிய அறிவாளி, சிறந்த திறமைசாலி அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை பார்க்குறோம். சுந்தர் பிச்சைன்னு கூகுளில் சிஇஓ இருக்கக்கூடிய ஜாதகம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவரோட ஜாதகத்தை பார்க்குறோம். அவர் லக்னத்தில் பார்த்திங்கன்னா அவரோட லக்னம் வந்து மீன லக்னம், குரு அதிபதி. இந்த குரு எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். கரெக்டாக 10ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி குரு போய் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கார். அது அவருக்கு தொழிலில் அந்த அளவுக்கு மேன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானமும் பாருங்கள் அவருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா தனுசு தான். ஸோ இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இப்போ லக்னாதிபதியும் குரு, 10ஆம் அதிபதியும் குரு தான். இப்போ லக்னாதிபதியான குரு போய் 10ஆம் வீடான தனுசில் உட்காந்துக்கிட்டு இவருக்கு தொழில் ஸ்தானத்தை அந்த அளவுக்கு மேன்மையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதியாக குரு இருக்கிறதே சிறப்பு. அவர் தன்னுடைய வீடான தனுசில் 10ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது இன்னும் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ குருவோட பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் அவர் 10ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்காரு. அவர் வந்து எங்கெல்லாம் பார்ப்பார் அப்படின்னு பார்க்கும்போது 2, 4, 6 பார்ப்பார். அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சிறப்பு பெறும்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, மிகச்சிறப்பு தனஸ்தானம். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானம். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, நோய் கடன் ரோகஸ்தானம். அந்த பிரச்சனைகளே அதிகமாக இருக்காது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில். அப்போ லக்னாதிபதியான குரு தன்னுடைய வீடான 10ஆம் வீடான தனுசுலேயே போய் உட்காந்துக்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அதில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அதுதான் அவரை இந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுத்து அவரோட முயற்சியெல்லாம் வெற்றியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானங்கிறதே அவருக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்தில் அதுவும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அதிபதியான புதன்னு சொல்லலாம். அவர் தான் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருப்பதால் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், சந்திரன், கேது 4 பேர் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால தொழில்நுட்ப உலகில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். இது தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய இடம். அந்த தகவல் தொடர்பில் அவருக்கு மேன்மையும் அறிவாற்றலையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனியும் சுக்கிரனும் ரிஷபராசியில் 3ஆம் இடத்துல உட்காந்துக்கிறதும் விடாமுயற்சியும் புகழையும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு உருவாக்கியிருக்கு. விடாமுயற்சியும் மிக அதிகமாக இருக்கும். அவருக்கு அதுக்கு ஏற்றாப்புல புகழும் அதை தாண்டிய புகழ்னு சொல்லலாம். அதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார், இவ்வளோ கோடிகளை சம்பாதிக்கிறார். விட சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது காரணம் என்ன, புதனும் செவ்வாயும் இணைந்து அந்த 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது தான் அவருக்கு வந்து அந்த திங்கிங் பவர், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை மிகப்பெரிய அளவில் கொடுத்து அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நிர்வகிக்கக்கூடிய தலைவராக ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மற்றும் சந்திரங்கள் கேந்திரத்தில் பலமாக அமையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இது ஒருவருக்கு அசைக்க முடியாத செல்வம், புகழ், நீண்டகால வெற்றிகள்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது வந்து புத்திசாலித்தனத்தையும் குறிக்கும். அந்த இடத்துல புதன், சந்திரன், செவ்வாயெல்லாம் இணைஞ்சு உட்கார்ந்துருப்பது அபாரமான கற்பனை திரையை கற்பனை திறனை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னாலே அது காரணம் புதன் தான். அதில் அந்த புதனுடைய வீடான மிதுனத்தில் சூரியன் உட்காந்துருக்கிறதும் அவருக்கு வந்து கூகுளில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகத்திறனை குறிக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் பலமாக இருக்காங்க. தொழில்நுட்ப அறிவை குறிக்கக்கூடிய புதனும் வலுவாக இருக்காங்க.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை அதோட சுபயோகங்கள் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவருடைய ஜாதகத்தில் இவ்வளோ பெரிய வெற்றிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள்லாம் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது என்ன மாதிரியான செயல்பாட்டை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவரை உலக புகழ் உச்சத்துக்கு கொண்டு போகணும், மிகப்பெரிய செல்வந்தராக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ராகுவோட பிரம்மாண்டமான வளர்ச்சியும் காரணம். ராகுவே இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி காரணம்னு சொல்லலாம். ராகு மகர ராசியில் 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அது லாபஸ்தானம். 11ஆம் வீடு என்பதே லாபஸ்தானம்னு சொல்லலாம். அதில் ராகு உட்காந்துருக்கிறதுனால தான் எதிர்பாராத பிரம்மாண்டமான பணவரவை தரும் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறது. அதே மாதிரி ராகு ஒரு அந்நிய கிரகம்னு சொல்லலாம். வெளிநாட்டு கிரகம், வெளிநாட்டை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கிரகம். அவர் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால தான் சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூர்மையான அறிவு அப்படின்னு சொல்லும்போது கேது கடகராசியில் 5ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் புதனோட இணைஞ்சு உட்காந்துருக்காரு. அதனால் அவர் தொழில்நுட்ப ஞானம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆராய்ச்சி திறனும் மிக அதிகமாகிறதுக்கு இந்த கேது புதன் செவ்வாய் சந்திரனோட இணைஞ்சு உட்கார்றது ஒரு காரணமாக சொல்லலாம். ராகு ஆசையை விரிவடைய செய்யறதுக்கும் கேது நுணுக்கமான அறிவை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம், நிழல் கிரகங்கள்னு சொல்லலாம். அவைகள் தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவருடைய ஜாதகத்தில் மிக சிறந்த அம்சங்கள் காணப்படுது. அதுவே அவர் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் நமக்கு ராசி கட்டத்திலேருந்து கிடைச்ச தகவல்கள். இது இணையத்தில் கிடைச்ச ஜாதகம் தான், அதை வச்சா பலன் சொல்லியிருக்கோம். இது போன்ற சிறப்பான தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோ, அதாவது அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.